இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இட்லி பொடி தாங்க நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான கடலப்பருப்பு வந்து இப்போ வறுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடலப்பருப்பு, உளுந்து, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்து, துவரம்பருப்பு. உளுந்து வந்து ரொம்பவே மெயினு. அதை ஆல்ரெடி வறுத்து வச்சாச்சு. அடுத்து துவரம்பருப்பு, அடுத்து பாசிப்பருப்பு. இப்போ வந்து கடலப்பருப்பு வந்து வறுத்துட்ருக்கோம். எல்லாமே வறுக்கிறது தானே, ஏன் தனித்தனியாக வந்து வறுக்கிறீங்க, ஒன்றா வறுக்க வேண்டியதானேன்னு கேட்கலாம். ஒவ்வொரு இதுக்கும் வறுப்பதம், அதாவது வறுக்கிற பதங்கிறது தனி. பாசிப்பருப்பு சீக்கிரமே வறுந்துடும், உளுந்து கொஞ்சம் லேட் ஆகும், கடலப்பருப்பு இன்னமுமே லேட் ஆகும். அதனால் வறுக்கும்போது ஒவ்வொன்றுமே தனித்தனியாக வறுக்கிறது தான் நல்லாயிருக்கும். இது மட்டும் இல்லாமல் மிளகா, பூண்டு, உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை மட்டும் எப்படி சேர்த்துக்கிறீங்கன்னா, பச்சை கருவேப்பிலையாக இருந்தாலும் சரி, இல்லை காஞ்சு போய் இருக்கும் இல்லையா வாங்கி வச்சு, அந்த கருவேப்பிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் சேர்த்து வறுத்து அரைக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். உப்பை கூட வறுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா,